வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. சொல்றது கேளுங்க. என்ன ரேக்கா, மொத்த கூட்டத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு போல. மொத்த ஆம்பளைங்க ஓட்டும் உனக்கு தான். நீ மட்டும் இந்த ஊர் எலெக்ஷன் நின்னு வையே. வந்தவனுங்கள என் ஆட்டத்து பக்கவா வந்தானுங்க, இங்க தெரியுதுன்னு தானே பாக்குறானுங்க. போட்டுட்டு தான் மறுவேளை பாப்பானுங்க. துணிய பாக்க தானே வந்தான், திறமையவன் பாக்குறான். ஏய் டான்சர் பொண்ணுங்களுக்கு மேக்கப் கொட்டா கிட்ட நம்ம ஆளுங்க எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாம் சாப்பிட்டாளுங்களா? எல்லாம் சாப்பாடு கொடுத்தீங்களா? அண்ணா ஒரு 3 பேர் இருப்பானுங்கண்ணா. அண்ணே அண்ணன் கேக்குதா? ரேகா டான்ஸ பார்த்தே ஆகணுமா? கேக்குதா? இப்ப நான் என்ன பண்ணேன்? பொறுமை எழுதுட்டாங்க. ஆரம்பிக்க வேண்டியதுதான். பாருங்க, இதோ இப்பொழுது உங்களுக்காக நீங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த எங்கள் உங்கள் ரேகாவின் நடனம் கண்கவர் பொட்டழகி, கவர்ச்சி கட்டழகி, திருவிழாவின் நயன்தாரா, கிராமத்து கீர்த்தி சுரேஷ். ஆஹா, சாப்பிட்டியாடா? நீ செய்யறதெல்லாம் உனக்கே நல்லா இருக்காமா? என் கூட படிக்கிற பிள்ளைங்களா என்ன ரொம்ப கேவலமா பாக்குறாங்கம்மா. என்னடி ஆச்சு? ஒவ்வொரு வாட்டியும் அங்க ஆடும்போது அரையும் குறையுமா எல்லா ஆம்பளைங்களும் உன்னை தொட்டு தொட்டு காசு குத்துறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அசிங்கமா இல்ல? இந்த பொழப்புலாம் நமக்கு தேவையாமா? ஏமா ஏன் இந்த இடத்த விட்டு வர மாட்டேங்கிறீங்க? நம்ம இங்க இருந்து போயிடலாமா? பிரச்சனை இல்லடி மகா, அப்படியெல்லாம் என்னால வர முடியாதுமா. நன்றி கடன். சினிமால நான் குரூப் டான்சரா இருக்கும்போது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்பா என் வயித்துல இருக்கும்போது விட்டுட்டு ஓடி போயிட்டான். உன்னை வயித்துல நான் சுமந்துட்டு இருக்கும்போது போக்கடம் இல்லாம இருந்த நமக்கு இந்த உன்னையும் என்னையும் காப்பாத்தினவன் தான் அந்த காசி. இந்த உலகம் பொம்பளையா பிறந்த அது கலெக்டரா இருந்தாலும் சரி தலை கேவலமா தான் பாக்கும். இந்த ஊர் என்ன வேணாலும் பேசுமாகா. பேசணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த இடத்தை தாண்டி பெருசாவா. ஒழுங்கா படிச்சு அத மட்டும் பாரு. உன் வாழ்க்கைக்காக மட்டும்தான் இங்க இருக்க. ஆனா சந்தோஷமா இல்ல. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்னோட உலகம் நீ மட்டும்தான். அண்ணே வணக்கண்ணே. திருவிழா வந்தா அது ஆனவன் கண்ணுல தெம்படுறேன். என்ன காசி? நாங்க நம்ம ரேகாவோட டான்ஸ். திருவிழால ரேகா ஆடுறான்னு சொன்னாதான் என்ன ஒரே அமக்கலமா இருக்கு. இந்த பயலுங்க வரி பணத்தை கட்டுறாங்க. என்னடா இப்படி பிடிக்கிறா? ராத்திரி உன்னை சமாளிக்கிறதுக்குள்ள உயிரே போயிடுது. நீ என்ன என் பொண்டாட்டியா? போய் பொண்ணை பாருங்கண்ணா. ஆதி காலத்து அர்டிபிகர்ல வச்ச ஏமாத்த பாக்குறியா? யாரா அந்த ஃபிகரு? வஞ்சனை செய்யறியா? ஐயோ அண்ணா, சின்ன பொண்ணுண்ணே. அது எப்படி ஸ்கூல் படிக்கிற பொண்ணுண்ணே? அது எப்படின்னு? அது ரேகாவோட பொண்ணுண்ணே. என்ன அந்த பொண்ணை விட்டுற போறியா நீ? ஒத்துக்க மாட்டானே. எப்படியும் லைன்ல கொண்டு வரதானே போற. அண்ணா 1 லட்சம் ரூபாய் பணம் எனக்கு வேண்டாம், உனக்கு வேண்டாம். 5 லட்சம் ரூபாய். ஏய், நான் கார்லயே இருக்கிறேன், முடிச்சிட்டு வாடா. ரேகா பண்ணையார் வந்திருந்தாரு. என்ன காசி, என்ன கூப்பிட்டிருக்காரா? மகா வேணும்னு கேட்டிருக்காரு. யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்க? டேய் செருப்பால, என் பொண்ணு வாழ்க்கையை அழிக்க பாக்குறீங்களா? இந்த கிழட்டு நாய்க்கு என் புள்ள கேக்குதா? மரியாதை கெட்டுடும். மேல ஏதாவது பேசுன இங்க வா மா. ஹலோ அண்ணா. என்னாச்சுமா? இல்லண்ணா. நான் கேக்குறேன், என்ன பண்ற? என்னமா பண்ணிட்டு இருக்க? எங்கம்மா போ சொல்ற? அப்படி முதல்ல இங்க இருந்து கிளம்பு. எங்கயாவது போ மகா. நீயும் வாமா. சொன்ன கேப்பல. போட எங்கம்மா போறது? நீ எங்க போனாலும் நிம்மதியா இருப்ப மகா. எல்லாரையும் நம்பு, ஆனா எல்லாத்தையும் நம்பாத. அண்ணா இல்லண்ணா. என்ன அந்த ரேகா சம்மதிக்க மாட்டானே. என்னடா இழுக்கிற? இன்னும் எண்ணி 10 நிமிஷத்துல போய் கூட்டிட்டு வா. போ போடா. எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். இல்ல நான் பாத்ரூம் போறேனா. காசி ஒண்ணும் இல்ல. மகாங்க சின்ன பொண்ணு. அப்புறம்
பஸ் ஸ்டாப் போலாமா? போலாமா, ஏறுமா. போங்கண்ணா.